நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூருங்க. இங்க இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த பில்டிங் ஏற்கனவே கட்டினது தான். இங்க செப்டிக் டேங்க்கும் ஏற்கனவே செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்காங்க. அது சீக்கிரமா நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. இவங்களும் லாரி வச்சு கிளீன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்க இன்னொரு செப்டிக் டேங்க் கொஞ்சம் பெருசா கட்டிடலாம்னு சொல்லி ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சூஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்துலயே நெய்பரோட போர் இருந்திருக்குங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த தண்ணி ஏதாவது போர் தண்ணியோட கலந்துருமோன்னு சொல்லி நெய்பர் பயிட்டு நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மளோட காண்டாக்ட் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் டீமை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இப்போ செப்டிக் டேங்க் நீங்கள் நிறைஞ்சதுன்னா க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்க் என்றைக்குமே நிறையாதுங்க. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை உள்ளே இருக்கிற பாக்டீரியா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால மனித கழிவுகளே இந்த டேங்குக்குள்ளே ஸ்டோர் ஆகாதுங்க. அதனால தான் நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறோம். இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவும் நீங்கள் ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சு, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சு கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பாத்ரூம் டாய்லெட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த டேங்குக்குள்ளே 5 அறைகள் பிரிச்சிருக்கோங்க. இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணீரும் சுத்திகரிச்சு தான் வெளியே வருங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.